நிறைவு என்பதும் வெற்றி என்பதும் வேற வேற. வெற்றி என்பதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அளவு இருக்கிறது. நிறைவு என்பது ஒரு முழுமைப்படுத்துதல் இருக்கிறது. உழைப்புல ஒரு முழுமைப்படுதல் வேணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனித வாழ்க்கையில மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அது உழைப்பு. இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒவ்வொரு மானுடனும் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது உழைத்து கொண்டே இருக்கணும். உழைப்பு என்பது உடல் அளவுல இருக்கணும். மனதளவுல உழைக்காமல் ஓய்வாக இருப்பது என்பது தியானம். உடல் அளவுல உழைக்காமல் இருப்பது என்பது சோம்பேறித்தனம். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், தியானம் பண்ணாலே நல்லா சோம்பேறியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய கல்லூரி பருவம் முடிந்தவுடன் மதிப்பிற்குரிய போதிபாலா அடிகள் என்னுடைய குரு அவர்களை சந்திக்கிறேன். சாமி, நான் இந்த மாதிரி முழு நேரம் தியானத்துல நான் ஈடுபடலாமா அப்படின்னு சொன்னோன்னு அவரு கண்டிப்பாக கூடாது. நீ படிச்சிருக்க, சோம்பேறிகளா நீ மாறிடுவ. நீ முதல்ல போய் நல்ல ஒரு அரசு வேலையில போய் உட்கார்ந்து நல்லா சம்பாதிச்சு உன்னுடைய திறனை நீ ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பத்தை நீ வா, இல்லைன்னா நீ ஒரு சோம்பேறியா மாறிடுவ அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே உழைப்பு அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். அது உடல் உழைப்பு அப்படிங்கிறது நோய் இல்லாமல் நம்மளை பார்த்து கொள்ளும். மனதாலும் உடலாலும் சேர்ந்து உழைக்கும் போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த உழைப்புல நம்ம தொட்டதெல்லாம் உண்மையான வெற்றியை பெற வேண்டும். நாம் எதையெல்லாம் தொடுகிறோமோ அது எல்லாம் மிக உயர்ந்த ஒரு வளர்ச்சியை பெறணும். அது ஒரு நிறைவை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் யோசிச்சு பார்க்கணும். நிறைவு என்பதும் வெற்றி என்பதும் வேற வேற. வெற்றி என்பதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அளவு இருக்கிறது. நிறைவு என்பது ஒரு முழுமைப்படுத்துதல் இருக்கிறது. உழைப்புல ஒரு முழுமைப்படுதல் வேணும். நீங்க இந்த உழைப்பை நல்லா கொடுக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா சில அடிப்படையான தன்மைகளை மனதுல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுடைய தகுதி என்ன? தகுதி என்பது தரம், குணம், திறம். அதனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து பாருங்க. தகுதி. இந்த தகுதி நம்மிடம் இருக்க வேண்டும். நம்ம ஒன்றை விரும்புகிறோம் என்றால் அதற்கு அதான் உழைப்புல இதெல்லாம் யோசிக்காம நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. நாம் யோசிக்க வேண்டும், தகுதி என்னிடம் என்ன இருக்கிறது, என்னுடைய உடல் தகுதி என்ன, மன தகுதி என்ன, அறிவு தகுதி என்ன, இந்த தகுதிக்கு ஏற்றாற் போல் நான் என்ன வேலை செய்ய முடியும். அந்த வேலையை முடிவு செய்து அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த உழைப்பு வெற்றியை நோக்கி நகரும். மேலும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கஷ்டமா நினைக்கக்கூடாது. வேலை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா நினைக்கக்கூடாது. நம்ம இன்வால்மெண்டோட இருக்கும்போது அந்த அலுப்பு தெரியாது. நம்ம ஆர்வமாக இருக்கும்போது அலுப்பு தெரியாது. அதனால அந்த வேலையை நாம் நல்லா நேசிக்க வேண்டும். அந்த வேலையை நம்ம ரொம்ப நேசித்து வேலை செய்தால் அந்த ஸ்ட்ரெஸ் வராது. இன்னைக்கு நிறைய அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலையை வேலை அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்கிறாங்க. வேலை பார்க்கறதே கஷ்டம் நினைக்கிறாங்க. வேலை பார்க்கறதுல ஒரு ஈடுபாட்டோட பார்க்காததுனால அவங்களுக்கு மன அழுத்தம் வேலைகள்ல வருது. இந்த வேலையை நீங்கள் இன்வால்மெண்டோட பார்க்கும்போது உண்மையிலேயே அதனால் வரக்கூடிய மன அழுத்தம் உங்களுக்கு வராது. இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம ஹாப்பியா செய்யணும். ரொம்ப ஹாப்பியா இன்வால்மெண்டோட செய்யணும். இப்படி நம்ம ஒரு வேலையை தகுதியோட வேலையை முடிவு செய்வது, முடிவு செய்த வேலையை ரொம்ப ஆர்வத்துடனும் ரொம்ப விருப்பத்துடனும் செய்வது. இப்படி ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் நான் வேலை செய்யும் போது அந்த வேலையானது ரொம்ப அலுப்பும் தட்டாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்கள் உள்ளத்தோடு ஒன்றி ஒரு வேலையை நீங்கள் முழுமையாக செய்யும் போது அப்படி செய்யக்கூடிய வேலையானது உங்களுக்கு வெற்றியை தரத்துவிடும். அதுவும் மூன்றாவது ஒரு முக்கியமான பாயிண்டையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த வேலையை இன்வால்மெண்டோட செய்தாலும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். அது சின்ன வேலை பெரிய வேலைன்னு கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை தொடர்ந்து முழுமையாக செய்து கொண்டிருக்கும் போது அதனுடைய அறிவும் நுட்பமும் உங்களுக்கு கூடி அந்த வேலையின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவீர்கள் என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.